இன்று ஒரு மிக முக்கிய தகவல், நன்றியை பற்றின்னு வச்சுக்கலாமே. இப்போது நம்மள பல பேர் பார்த்தேன்னா எப்படி நன்றி தெரிவிக்கிறதுன்னு தெரியாது. சரி, அதே இப்போ ஒரு தற்சமயம் தள்ளி வச்சுப்போம். இப்போ நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கோம். இந்த பிரபஞ்சம் எதால் ஆனது? நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த 5. இந்த 5ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நம்மால் வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படின்னு யோசித்தோம்னா கண்டிப்பாகவே முடியாது. ஒரு பூமி இல்லாமல் நம்ம வாழ முடியாது, மண் இல்லாமல் இருக்க முடியாது. மண்ணில் விளைஞ்சி வருது தான் காய்கறிகள். இந்த மாதிரி ஒன்றும் இருக்குது. அதே மாதிரி இப்போ நெருப்பு, சூரியன், நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ அவர் காலத்தால் நமக்கு அந்த வெப்பத்தையும் நெருப்பையும் கொடுக்கிறார். எப்பவுமே குளிரில் வாழ முடியாது, எப்பவுமே மழையில் உக்காண்டிருக்கவும் முடியாது. அதே மாதிரி காற்று, நமக்கு வேணுமோ நம்ம அது கேட்குறோமோ கேட்கலையோ அவர் கொடுத்துட்றார், காற்று கிடச்சிடுறது. இந்த மாதிரி ஒன்றும் இதை நம்மள எத்தனை பேர் இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதை அறிந்திருக்கிறோம், இதை ரியலைஸ் பண்ணியிருக்கோமா, உள் வாங்கியிருக்கோமா? அறிந்திருக்கிறோம், உள்ளும் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கலாம். உள்ளும் வாங்கிவிட்டு நம்மில் எத்தனை பேர் இதற்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம்? ஒரு வணக்கம் பா, சூரிய பகவானே இன்னைக்கு உதிச்ச, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? ஒரு பொட்டு ஜலம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? எதுக்கு இதை சொல்கிறேன்? நன்றி செலுத்துவது என்பது நம் வாழ்வியலில் மிகவும் முக்கியம். ஒருத்தர் உதவி செஞ்சால் தான் அவளுக்கு நன்றி செலுத்தணுன்றது அவசியம் இல்லை. சொல்கிறதுனால தப்பு கிடையாது, நான் அதுக்கு சொல்லலை. இதை ஹியூமன்லி, எப்படி சொல்கிறது அவங்களுக்குனாக்கா, மனிதருக்கு சொல்லுவது. மனிதர் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இந்த உதவி செஞ்சது மிக்க நன்றின்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த மாதிரி சொல்லணுமா வேண்டாமா? நம்ம இதில் ஒரு குறள், இது எந்த அளவுக்கு இதில் நம்ம உள்வாங்க முடியுன்றது தெரியல. செய் நன்றி கொண்டார்க்கு உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு ஒன்று உண்டு திருக்குறளில். சூரியனும் நம்ம நன்றி சொல்கிறதுல தப்பு இல்லையே, காற்றுக்கு நன்றி சொல்கிறதுல தப்பு இல்லையே. இந்த எத்தனை பேர் நம்மள ஆகாயத்தை பார்த்து நன்றி சொல்லியிருக்கோம்? ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் வெளியில் போகிறோம், வரோம், உக்காடுறோம், படுத்துக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கோம். மேலே இருக்கிற ஆகாயத்துக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? என்ன ஒரு பிரமாதமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, சொல்லியிருக்கோமா? அந்த சூரிய பகவானுக்கு சொல்லியிருக்கோமா? இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்மை சுற்றி நமக்கு தெரிந்தவைகளை நம்ம ரியலைஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல 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 உங்கள் வாழ்வியல் முறை மாறும். உங்கள் அறியாமையே நிறைய மாற்றங்கள் உங்களிடம் தெரிய வரும். அது சொல்ல சொல்ல என்ன ஆகிடும்? அது ஒரு நேச்சுரல் ஆகிடும், பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஃபஸ்ட்டாக எப்படி சாப்பிட்றோம், தண்ணி தாங்க எடுத்தால் எப்படி குடிக்கிறோம், அப்படியே வேர்த்ததெல்லாம் காற்றுல எப்படி உக்காண்டுக்கிறோம், அதுதான். இதை நாம் கண்டிப்பாக பின்பற்றுவோம், எல்லாருக்கும் தெரிவிக்கலாம், அத்தனை பேருக்கும் சொல்லணும், எல்லாரையும் ஃபாலோ பண்ணி சொல்லணும். முக்கியமாக குழந்தைகளுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.